Taste the Daily. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதில்லை என்பதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்கக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் தாண்டி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது. இந்த முறையும் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமை கழக அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்றது. இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது என ஸ்டாலின் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லி முதல்வர் ஸ்டாலின் தப்பிக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது, எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்றைய தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல ஓட்டை உடைசல் பேருந்துகளை மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்றுதான் அழைக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் மக்கள் படும் துயரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்க வழியில் நிக்குது. சென்னையில் ஒரு பெண்மணி
சீட்ல அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்போர்ட் கழுவிடுது, அப்படியே நடந்து ஓடுறாங்க. அப்பேற்பட்ட பேருந்து ஸ்டாலின் பேருந்து தான். அருமையான பெயர் வச்சுக்கிட்டார். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்ல, பேட்டரி இல்ல, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்துதான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிக கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. அதிக அளவில் கடன் வாங்குவதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சாதனை சொல்றார், மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதல்வர் வைக்கின்றது தமிழ்நாடு. சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுமார் 3 மணி நேரம் உரையாற்றிய நிலையில் 2 நிமிட வீடியோ காட்சிகளை மட்டும் கொடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. முழு வீடியோ கேட்ட நிலையில் அதை கூட கொடுக்காமல் சபாநாயகர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளவு நேரம் பேசினேன். நாங்க லெட்டர் மூலமா நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி இருக்கும் காமுகன் ஞானசேகரன் திமுகவின் பொறுப்பாளர். புகைப்பட ஆதாரத்துடன் திராவிட மாடலின் முகத்திரையை கிழித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. புகைப்படத்தை பாருங்க, இவரு பாரம் வாங்குறாருங்க. பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு, இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம ஏதோ சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம், வருவாராம். அங்க இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிற ஆளு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முக்கிய புள்ளிக்கு தொடர்பிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு யார் அந்த சார் என கேட்டால் அஞ்சு நடுங்குவது ஏன் எனவும் கேள்வி. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான பிரச்சனையை முடித்துக் கொள்ளும்படி அதிமுக கோரவே இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பிறகும் சபாநாயகர் முதல்வருக்கு ஆதரவாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பெண்கள் பாதுகாப்பு பெட்டகம் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் SOS கருவி உள்ளிட்ட பெண்கள் பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலையே நீடிக்கிறது.
பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது போல விடிய ஆட்சியில் பாலியல் சம்பவங்கள் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடிய ஆட்சி அமைந்த நாள் முதலே நாள்வொரு பாலியல் வன்கொடுமை, பொழுதொரு கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறுகிறது. பெண்களிடம் தீமை புரிபவர்களை தங்கள் கட்சியிலேயே அனுதாபிகளாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு புகலிடமும் அளித்து வரும் திமுக இந்நாட்டின் சாபக்கேடு என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். யார் இந்த சார் என கோஷமிட்டு ஸ்டாலின் அரசே பதில் சொல் என முழக்கமிட்ட அதிமுகவினர். அதிமுக பொதுச் செயலாளர் வழங்கிய பெண்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வேதனை தெரிவித்தனர். எப்ப திமுக ஆட்சி வந்ததோ அப்பவே தலைகீழ ஆயிடுச்சு. பெண்களிலிருந்து குழந்தைங்கள்ல இருந்து யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை. தமிழோட அரசாங்கம் சரியில்லை. அதனால இந்த காலேஜில் நடந்த பொண்ணுக்காக நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நியாயம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு போராட்டம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடியார் என்ன முடிவெடுத்துட்டாரு, பெண்கள் பாதுகாப்புக்காக மகளிர் அனைத்து பேருக்கும் இந்த நாங்கள் வந்த எல்லாருக்காகவும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாரு, பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து 6வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக தொடர்ந்து போராட்டம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அலுவலகத்தில் வழங்கி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த அதிமுக. புகார் பெறப்பட்ட தேதி, வழக்கு பதிவான தேதி, குற்றவாளிகள் கைதான தேதி என ஆதாரங்களை சபாநாயகரிடம் வழங்கினர். பொள்ளாச்சி விவகாரத்தில் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளித்துள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. ஆவணங்களை ஆதாரத்துடன் அதிமுக சமர்ப்பித்தும் கூட அதனை முழுமையாக மறைத்துவிட்டு சபாநாயகர் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளிப்பதாகவும் புகார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை 6 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி தலைமையிலும் கோகுல இந்திரா முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். யார் இந்த சார், யார் அந்த சார், யார் இந்த சார், யார் இந்த சார், யார் இந்த சார், யார் இந்த சார். தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அண்மையில் முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அத்தொகுதியின் எம்எல்ஏவான அமைச்சர் மா. சுப்பிரமணியத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தகவல். சமீபத்திய சில சர்ச்சைகள் காரணமாக அவருக்கு அழைப்பு வழங்கப்படவில்லை என திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே பேச்சு. கூட்டணியில் இருந்தாலும் தொகுதிக்கு திட்டங்கள் கிடைக்கவில்லை என திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் ஆதங்கம். கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளுக்கு மறந்தும் கூட நலத்திட்டங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதுதான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆட்சி நடத்தும் லட்சணமா என விடியா திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு காட்டக்கூடாது, அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமமாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை. நீதிமன்றத்திடம் மீண்டும் மீண்டும் குட்டு வாங்கும் அவல நிலையில் ஸ்டாலின் அரசும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையும் திறனற்று இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் கடந்த ஆண்டு மட்டும் 1303 குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ள நிலையில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் இது தலைநகரமா அல்லது குற்றவாளிகளின் கூடாரமா என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி.
தேனி அண்ணாஞ்சி பகுதியில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தில் போலீசாரின் மண்டையை உடைத்து கொள்ளையடித்து சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கஞ்சா ஆயில், கஞ்சா பொட்டலம், செல்போன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் பாட்னா எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 16 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளிமாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ரயில், பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் கேள்விக்குறியாகும் தமிழக இளைஞர்களின் வாழ்வாதாரம். ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 70 லட்சம் ரூபாய் 340 கிலோ கஞ்சா சிக்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வரும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 20,850 கிலோ குட்கா பொருட்களுடன் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா கடத்திவிட்டு வடமாநில நபர்கள் தமிழகத்தில் ஊடுருவும் அளவிற்கு காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 கிலோ குட்கா பான் மசாலா பாக்கெட்டுகளுடன் முதியவர் சிக்கினார். பெயரளவுக்கு சிறு சிறு வியாபாரிகளை கைது செய்யாமல் மொத்த வியாபாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு மெத்தப்பட்டமைன் விற்பனை செய்து வந்த மூவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் கூடாரமாகியுள்ள நிலையில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே காதுகள் அறுக்கப்பட்டு உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது சுவாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த உதவி காவல் ஆய்வாளர் சிக்கினார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய காவலரே சிறுமியிடம் அத்துமீறி இருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் அருகே மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கிய அவலம். தீய சக்தி திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை இதுபோன்ற ஆசிரியர்களை மீண்டும் பணிக்கு சேர்த்து மாணவர்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதற்கு மக்கள் கடும் கண்டனம். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நர்சிங் கல்லூரி பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சுகாதார ஆய்வாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை என்னதான் செய்கிறார்கள் என மக்கள் ஆவேசம். சென்னை வடபழனியில் துணை நடிகர் சுகுமார் மீது பாலியல் புகார் அளித்த துணை நடிகை திருமணம் செய்து கொள்வதாக கூறி குடும்பம் நடத்திவிட்டு பணம் நகைகளை வாங்கிக் கொண்டு திருமணம் செய்ய மறுப்பதாக புகார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே 6 வீடுகளில் 70 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ரோந்து பணியை மேற்கொள்ளாமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலினை அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னை அடுத்த குன்றத்தூரில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தவரை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் திருட்டுகளும் வழிப்பறி சம்பவங்களும் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சாலைகளில் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ராணுவ வீரரின் வீடு உட்பட 2 வீடுகளில் கொள்ளை போன சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என்றும், கொள்ளையர்களுக்குத்தான் திராவிட மாடல் விடியலை கொடுத்திருக்கிறது என்றும் மக்கள் வேதனை. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்ததால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, கோவை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் விமான கட்டணம் 9,000 முதல் 19,000 ரூபாய் வரை உயர்வு. விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாததால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ சவாரிக்கு புதிய கட்டணம் நிர்ணயிக்க இருப்பதாக ஆட்டோ டிரைவர்கள் கூட்டமைப்பு சங்கங்கள் அறிவிப்பு. சாலை வரி, வாகன வரி, பெட்ரோல் என அனைத்தையும் உயர்த்தி மக்கள் தலையில் சுமைகளை ஏற்றிவிட்டு ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்துள்ளதாக பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்ட மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுங்கச்சாவடி நிர்வாகம் வாகனங்களை இலவசமாக செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு.